ஷீமா ஜெபம் செய்யறது எப்படின்னு தெரியுமா? தெரியும். ஓ, நான் அதை கேட்க விரும்புறேன். நீ வழி நடத்த. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன்னை அனாதி கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்புறுவாயாக. நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சையையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி. உன் கூட சாகுற வரைக்கும் நான் இருப்பேன்னு சொன்ன நிறைய பேர் உங்களை கைவிட்டுட்டாங்கல்ல. தனிமையை நிற்கிற உங்களை பார்த்து நான் அனுமதிச்ச வலியை நீ ஏற்றுக்கொள்ள. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். குறிப்பிட்ட காலத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிடத்திலையும் ஏசப்பா பேசுறாரு. நீ நம்பின வார்த்தை குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நீங்கள் நம்பின வார்த்தையை கர்த்தர் மறுபடியும் ஒருட்டை ஞாபகப்படுத்துகிறார். அவர் அதன்படி செய்வேன் என்று கர்த்தர். என்னால முடியல ஏசப்பா. நான் வெளியே சிரிச்சிட்டு இருக்கும் போது எல்லாரும் நினைப்பாங்க இவனுக்கு என்ன கவலை. ஆனா என் உள்ளம் உடைஞ்சது உங்களுக்கு மட்டும்தானே ஏசப்பா தெரியும். உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். மனதின் ஆழங்கள் நீர் ஒருவர் அறிந்திருக்கின்றீர். அலங்கோலங்கள் தெரிந்தும் புரிந்திருக்கின்றீர். எங்கு போக நேர்ந்தாலும் சமூகம் வந்து விழுகிறேன். பிறர் கண்டு சிரித்தாலும் என்னை விட்டு கொடுக்கிறேன். யாரும் அறியாமல் பக்கங்களை கை உயர்த்தி சொல்லு மகன், வேற யாரு வேணாண்டு நீங்க எனக்கு போதும். மகன், இன்னைக்கு உங்ககிட்ட நல்லா பேசுற பையன் நாளைக்கு இன்னொரு பொண்ணுகிட்ட இன்னும் நல்லா பேசுற மகன். இன்னைக்கு உங்ககிட்ட நல்லா பேசுற ஒரு பொண்ணு நாளைக்கு இன்னொரு தடத்துல பார்த்தா இன்னொரு தடத்துல சிரிச்சுதான் பேசுப்பா. என்ன யாரு நினைக்கிறா? என்ன நினைக்கிறதுக்கு எங்க அம்மா இல்ல, என்ன நினைக்கிறதுக்கு எங்க அப்பா இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறது இல்ல. நான் எல்லாரையுமே நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா என்ன நினைக்கிறதுக்கு யாருமே இல்ல. நான் இத்தனை உதவிகளை செய்தேன், இத்தனை பேரை நான் தூக்கி விட்டேன். ஆனா அன்னைக்கு என்ன நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே உங்களை மறந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் நினைவா